வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பாசிட்டிவா ஃப்ளாட்டா க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 ஒரு 24 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 146 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. இன்னைக்கு டே ஃபுல்லாவே பெருசா எந்த ஒரு மொமெண்டமும் நம்ம மார்க்கெட்ல ஏற்படாம தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸ் டேட்டா இன்னும் வராம இருக்கு. வந்ததும் நம்ம நாளைக்கு இத பத்தி திரும்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு பல அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். குறிப்பா ஆட்டோ சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு நிறுவனங்களும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது முதல் கட்டமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெச்டிபி ஃபினான்ஷியல் ஐபிஓ பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ லிஸ்டிங் கெயின் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 10% வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் கிரே மார்க்கெட் இண்டிகேஷன் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ நண்பர்கள் பலருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிபி ஃபினான்ஷியல் ஐபிஓ பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஐபிஓ அப்ளை பண்ணனா ஒன்று ஒரு லாட் அப்ளை ஆகும், ஒரு லாட் வந்து அலர்ட் ஆகும், இல்லைனா நமக்கு எந்த ஒரு அலர்ட்மெண்ட்டும் கிடைக்காது. பட் இந்த ஹெச்டிபியில் ஒரு வித்தியாசமாக என்ன நடந்திருக்குன்னா, ஸோ பார்ஷியல் லாட் வந்து அலர்ட் ஆயிருக்கு. ஸோ சில ஷேர் ஒரு லாட்டுக்கு 20 ஷேர் இருக்கு போல். ஸோ 23 ஸ்டாக் பார்த்திங்கன்னா நமக்கு அலர்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி பார்ஷியல் அலாட்மெண்ட் நம்ம நண்பர்கள் பலருக்கும் அது கிடச்சிருக்கு. ஸோ மோஸ்ட்டாக இன்றைக்கி நான் கமெண்ட் பார்த்தேன், பல நண்பர்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஹெச்டிபி ஃபினான்ஷியல் ஐபிஓ கிடச்சிருக்கு. ஸோ புதுசாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு அலாட்மெண்ட்டை நான் வந்து இப்போ தான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த ஐபிஓவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணல, ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவோ ஐபிஓவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். நண்பர்கள் சில பேருக்கு சில ஐபிஓ கிடைக்கும், சில பேருக்கு எதுவுமே கூட கிடைக்காம இருந்திருக்கு. எனக்கும் அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு கிடைச்ச ஐபிஓஸ் எல்லாம் ஒரு நல்ல வெற்றியை வந்து கொடுத்தது. பட் இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய ஐபிஓஸ் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒர்த்தான ஒரு விஷயமானு பார்த்தா ஸோ இல்லவே இல்லை. முதல்லலாம் ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு பேச்சை தான் நிறையா வந்து கேட்டுப்போம். பட் இந்த 10% லிஸ்டிங் கெயினுக்காக பலரும் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் எல்லா பக்கமும் அது இருந்திருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா ஒரு நல்ல லிஸ்டிங் கெயின் இருந்ததுன்னா அந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்கலாம். அதர்வைஸ் அந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்காமல் இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. பட் இப்போதைக்கு இண்டிகேஷன் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் லிஸ்டிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி வந்ததுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துட்டு வெளியே தான் வருவேன். பட் டிசிஷன் உங்களோடது. சில பேர் லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. ஸோ இவ்வளோ வேல்யூ இருக்கக்கூடிய பங்கு, அது போக இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது இந்த பங்கில். அதை பற்றி நம்ம திரும்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த பங்கில் உட்கார்றது என்னை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு முடிவாக எனக்கு வந்து படலை. ஸோ மேபி டிசிஷன் உங்களோடது. ஸோ இந்த வேல்யூவில் இந்த ஐபிஓ அதாவது இந்த பங்கு பார்த்திங்கன்னா சரியாக வராதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டாக வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ சில பேர் 3 வருஷம் நான் ஹோல்டு பண்ண போகிறேன், 5 வருஷம் ஹோல்டு பண்ண போகிறேன் அப்படின்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஹோல்டு பண்ணணுங்கிற ஒரு அவசியம் இருக்கான்னா இல்லை. இதோட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு மார்க்கெட்டில் வந்துட்டே தான் வந்து இருக்க போகுது. ஸோ நமக்கு அலர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷத்தில் ஸோ இந்த மாதிரி நான் 5 வருஷம் 10 வருஷம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சரியாக வராது. மேபி இதே ஒரு பங்கு நமக்கு ஒரு நல்ல அடிமட்ட விலைக்கு ஒரு நல்ல வேல்யூவேஷனில் கிடச்சிதுன்னா ஸோ அப்போ நம்ம வாங்கி வச்சு 10 வருஷம் உட்காரலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஓவர் வேல்யூட் பொசிஷனில் வருது. ஸோ இந்த இடத்துல நம்ம 10 வருஷம் உட்காந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கேருந்து இன்னும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு க்ரோத் இங்கே நடக்கும்னு நினச்சா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நடக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ மோஸ்ட்டாக நம்ம நண்பர்கள் பலருக்கும் இந்த ஐபிஓ அலர்ட் ஆனதுனால இவ்வளோ நேரம் இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது ஆட்டோ சேல்ஸ். ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஆட்டோ சேல்ஸ், அதுவும் குறிப்பாக இந்த கார் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கு. இப்போது இதில் டாடா மோட்டார்ஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அடியே வந்து விழுந்திருக்கு. ஸோ 4வது இடத்துக்கு டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போவும் வந்து வந்துட்டு இருக்காங்க. போன மாதமும் 4வது இடத்துல இருந்தாங்க, இப்போவும் 4வது இடத்துல இருக்காங்க. ஸோ டோட்டல் டொமஸ்டிக் ஹோல்சேல் வால்யூம் பார்க்கும்போது 60,019 யூனிட்டாக வந்துருக்கு. இதுவே போன வருஷம் இதே மாதத்தில் 74,000 யூனிட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 9,000 யூனிட்ஸ் கிட்ட டிக்ளைன் ஆகிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த டாடா மோட்டார்ஸ்க்கு இவி செக்மெண்ட்டில் மட்டும்தான் ஒரு க்ரோத்து வந்து கிடச்சிருக்கே தவிர மற்ற எல்லா பக்கமுமே டிக்ளைன் தான் வந்து ஆயிருக்காங்க. ஸோ 37,083 யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துல இவங்க விற்றுருக்காங்க. இதே போன வருஷம் இதே மாதத்தில் 43,524 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6,500 யூனிட்ஸ் கிட்ட டாடா மோட்டார்ஸ் இந்த மாதம் கம்மியாக வந்து விற்றுருக்காங்க. ஸோ ரொம்ப கம்மியான ஒரு சேல்ஸை தான் டாடா மோட்டார்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் டொயோட்டா மோட்டார் அண்ட் கியா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அக்ரெசிவாக வந்து க்ரோத்தை காட்டிகிட்டு இருக்காங்க. மேபி இதே மாதிரியான ஒரு பொசிஷனில் இருந்தாங்கன்னா அவங்க பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் விட மாட்டாங்க. ஸோ டாடா மோட்டார் சைடில் இருந்தும் ஹெவியான ஒரு லான்ச்சஸ் பார்த்திங்கன்னா காத்துட்டு இருக்கு. அந்த லான்ச்சஸ் பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸை காப்பாற்றும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டிக்ளைன் தான் ஆயிருக்கு. 12% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. 27,936 யூனிட் போன மாதம் வந்து விற்றுருக்காங்க. 30,000 யூனிட் பார்த்திங்கன்னா போன வருஷம் இதே மாதத்தில்
மாசத்துல வந்து வித்திருக்காங்க. ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் பொறுத்தவரைக்கும் இப்படியே தான் போகும். இதே நம்ம அசோக் லேலண்ட் எடுத்து பார்த்தோம்னா டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து ஒரு 3% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு ஜூன் மாசத்துல. பட் எக்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அவங்களுடைய சேல்ஸ் இந்த ஜூன் மாசத்துல உயர்ந்து தான் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மாருதி சுசுகி. ஸோ இவங்களுக்கும் கூட பார்க்கும்போது சேல்ஸ் டிக்ளைன் ஆயிருக்கு. 6% வந்து குறைஞ்சிருக்கு. 1,18,000 யூனிட் பார்த்தீங்கன்னா ஜூன் மாசத்துல வந்து வித்திருக்காங்க. இதே டோட்டல் சேல்ஸ் பார்க்கும்போது 1,68,000 யூனிட்டா இருக்கு. இது போன வருஷம் இதே மாசத்து கூட கம்பேர் பண்ணும்போது 1,79,000 யூனிட்டா இருக்கு. மந்த் ஆன் மந்த் கூட கம்பேர் பண்ணும்போது டிக்ளைன் தான் ஆயிருக்கு. பட் இங்க இயர் ஆன் இயர் கம்பேரிசனை மட்டும்தான் இந்த இடத்துல நமக்கு வந்து ஷோகேஸ் பண்றாங்க. ஸோ இவங்களுடைய எல்லா செக்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு. குறிப்பா மினி செக்மெண்ட் கார் ஒரு காலத்துல ஓஹோன்ற இந்த செக்மெண்ட் இப்போ 37% வீழ்ச்சியை ஜூன் மாசத்துல சந்திச்சிருக்கு. வெறும் 6,400 யூனிட் தான் வந்து வித்திருக்காங்க இந்த ஜூன் மாசத்துல. போன வருஷம் 9,395 யூனிட்டா இருக்கு. இது போக இவங்களுடைய பாப்புலரான ஒரு இந்த ஹேட்ச்பேக் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்விஃப்ட், பலீனோ, அதுக்கப்புறம் வேகனார் இங்கே பார்க்கும்போதும் பெரிய ஒரு சேல்ஸ் இல்லை. 17% வந்து குறைஞ்சிருக்கு. 54,000 யூனிட் பார்த்தீங்கன்னா வித்திருக்காங்க. இதுவே போன வருஷம் 64,000 யூனிட்டாக இருக்குது. 10,000 யூனிட் கிட்ட வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ இந்த மிட் சைஸ் செடான் சிஎஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா டபுள் ஆயிருக்கு. பட் இது ரொம்ப சின்ன யூனிட்ல விற்கக்கூடிய வண்டியாக தான் வந்து அது இருக்குது. ஸோ யூட்டிலிட்டி வெஹிக்கிள்னு பார்க்கும்போது கிராண்ட் விட்டாரா, அதுக்கப்புறம் பிரசா, ஃப்ராங்ஸு இதோட சேல்ஸுமே 8% குறைஞ்சிருக்கு. ஓவராலாக மாருதி சுசுகி இந்த ஜூன் மாசத்துல எல்லா செக்மெண்ட்லையும் வளைச்சு அடி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த டேட்டா மூலியமா நமக்கு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் ஹியூண்டாய். ஸோ ஹியூண்டாயோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவு பெட்டராக தான் வந்து இருக்கு. ஸோ எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து கை கொடுத்துருக்கிறதா தான் டேட்டா வந்து இங்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே நம்ம எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஓவராலாக மந்த்லி 60,924 யூனிட் பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் வந்து வித்திருக்காங்க. ஸோ இதில் டொமஸ்டிக் மட்டும் பார்க்கும்போது 44,024 யூனிட்டாக இருக்குது. எக்ஸ்போர்ட்டு கிட்டத்தட்ட 17,000 யூனிட்ஸ் கிட்ட வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்போர்ட் நல்லா கை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் 3வது பொசிஷனை ஹியூண்டாய் நிறுவனம் வந்து தக்க வச்சிருக்காங்க. ஸோ வழக்கம் போல் மகேந்திரா பார்த்தீங்கன்னா நம்பர் 2 பொசிஷனை வந்து 3வது மாதமாக வந்து கையில் வச்சுருக்காங்க. 47,300 யூனிட் பார்த்தீங்கன்னா மகேந்திரா செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹியூண்டாய் பார்க்கும்போது 44,000 இப்போ பார்த்தோம். அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் பார்க்கும்போது 37,000. டாடா மோட்டார்ஸ்க்கும் மகேந்திராக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய நம்பர்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 10,000 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. இதே ஹியூண்டாய் பார்க்கும்போது வெறும் 3,000 யூனிட்ஸ் கிட்ட தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. பட் இங்கே ரொம்ப வைடாக இருக்குது. ஸோ இதை எப்படி வந்து இவங்க கேட்சப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு எஸ்யூவியை பொறுத்த வரைக்கும் மகேந்திரா கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வண்டியுமே சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு. இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஸோ பொலீரோவோட அடுத்த ஜென்ரேஷன் லான்ச்சும் வந்து ஆக போகுது. ஸோ அதுக்கு பெரிய அளவுக்கான ஒரு எதிர்பார்ப்பு சமூக வலைதளங்களில் ஏற்படுத்திட்டு இருக்கு. ஸோ ஏற்படுத்தி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ப்ரமோஷன் போயிட்டு இருக்கு. ஸோ வந்ததுன்னா மேபி லுக் வைஸ்ல அது நல்லா இருந்ததுன்னா பொலேரோ ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ ஓவராலாக இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் பெருசாக எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் இல்லை. ஒரு சில நிறுவனங்களை தவிர மற்றபடி ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸு தான் இருக்குது. பட் ஆட்டோ செக்டர் அதுக்கான ஒரு ரியாக்ஷனை காட்டுதான்னு கேட்டால் எந்த ஒரு ரியாக்ஷனையும் காட்டலை. அது பாட்டுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை தான் இப்போ வரைக்கும் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. மேபி வாங்கும் திறன் குறைஞ்சு இதே மாதிரியான ஒரு சேல்ஸ் நீடிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் ஏற்படலாம் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது நம்ம காலையில் வந்து பஜாஜ் ஆட்டோவோட சேல்ஸை பார்த்தோம். ஸோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஃப்ளாட்டாக தான் இருந்தது. டிவிஎஸ் மோட்டார் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு ஹீரோ மோட்டர் காப் ரொம்பவே ஒரு லோ வேல்யூவேஷனில் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த பங்கு மேலே ஏறுறதுக்கு ரொம்பவே முக்கிட்டு இருக்குது. ஏறவே முடியல அந்த ஒரு வேல்யூவேஷன் இருந்தும் கூட. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அப்போ அப்படியே வந்து இறக்கத்தை தான் கொடுத்துட்ருக்கு. ஆனால் இன்னொரு சைடு டிவிஎஸ் மோட்டார் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு. வேல்யூவேஷன் பீக்கில் இருந்தும் கூட. அதுக்கான ரீசன் என்னன்னா ஸோ இவங்களுடைய க்ரோத்து தான் ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. இப்போது அடிச்சு பிடிச்சி ஈவியில் நம்பர் 1 பொசிஷனை வந்து பிடிச்சிட்டாங்க. ஸோ ஓவராலாக டோட்டல் சேல்ஸ்ன்னு பார்க்கும்போது 4 லட்சம் யூனிட் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் விற்றுருக்காங்க. 20% க்ரோத் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் வந்து டிவிஎஸ் மோட்டார் காட்டியிருக்காங்க. போன வருஷம் இதே மாதத்தில் 3,33,646 யூனிட் வந்து விற்றுருக்காங்க. ஸோ இவங்களுடைய எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி டொமஸ்டிக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2,55,734 யூனிட் வந்து போன வருஷம் விற்றுருக்காங்க. இந்த வருஷம் 2,81,000 யூனிட்டாக வந்து இருக்குது. ஸோ எக்ஸ்போர்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது
கிட்டத்தட்ட 1,00,000 யூனிட் பக்கம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய எக்ஸ்போர்ட் வந்து இப்ப தாண்டி இருக்கிறதா தான் நமக்கு ஒரு டேட்டா வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஓவராலா இந்த டிவிஎஸ் மோட்டார் கிட்ட இருந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குறிப்பா எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல ஒரு நல்ல ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க டிவிஎஸ் மோட்டார். அதே சமயத்துல ஹீரோ மோட்டார் காப்போட சேல்ஸ் டேட்டா இன்னும் நமக்கு வராம தான் இருக்கு. ஸோ இன்னொரு ஒரு விஷயம் ஹீரோ மோட்டார் காப் கிட்ட இருந்து சுட சுட வந்த அப்டேட் என்னன்னா, அவங்களுடைய ஹீரோ விடா VX2 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு 6 மணிக்கு தான் வந்து இந்த லான்ச் ஈவென்ட் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அந்த லான்ச் ஈவென்ட் நான் வந்து அப்படியே வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ என்னதான் விலை வைக்கிறாங்க, ஸோ அதோட லுக் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கிளியரா பார்க்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணேன். ஸோ இன்னும் வந்து இந்த நியூஸ் தளங்கள்ல அந்த செய்தி வராம இருந்தாலும் கூட இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க செக் பண்ணி பாருங்க. வண்டி என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்ல மாடலா தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்ன இருந்த டிசைன் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த டிசைன் ஓரளவு பெட்டரான ஒரு டிசைனா இருக்கு. ஸோ ஒரு வெற்றியை தேடிக்கு தரும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். என்ன ஒரு காரணம்னா டிசைன் மட்டும் இல்லை, ஸோ அந்த பேஸ் சர்வீஸை வந்து அவங்க இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டூ வீலர் செக்மெண்ட்ல முதல் முறையாக வந்து ஹீரோ மோட்டார் கப் இறங்கியிருக்காங்க. இன்னும் மற்ற கம்பெனிஸும் வந்து இந்த முறையில் இறங்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நார்மலாக ஹீரோ விடா VX2ஓட ப்ரைஸ் பார்க்கும்போது 99,600 சில்லரை பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. இதே நம்ம இந்த பாஸ் சர்வீஸை வந்து சூஸ் பண்ணோன்னா 59,400 சில்லரை தான் வருது. 60,000க்குள்ள பார்த்தீங்கன்னா ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மிடில் கிளாஸ் மைண்டை வந்து அவங்க கரெக்டாக ரீட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் எம்ஜி வென்சரோட ஒரு சக்ஸஸாகவும் வந்து இருந்திருக்கு. அதே முறையை ஹீரோ மோட்டார் கப் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இப்போ வாங்கக்கூடிய மக்கள் ஓகே 60,000 தான் இருக்குது இந்த வண்டியோட ரேட்டு, நமக்கு ஈஸியாக வந்து இஎம்ஐயை போட்டு இந்த வண்டி எடுத்துக்கலாம். ஸோ பெட்ரோல் அடிக்கிற காசுக்கு இந்த பேட்டரி காசையும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த கரண்ட்டும் நம்ம வீட்டிலேயே வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ மிடில் கிளாஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு வந்து கரண்ட் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால பெரிய அளவுக்கு ஒரு பில் எலக்ட்ரிசிட்டி பில்லும் வந்து வரப்போகிறதில்ல. ஏன்னா நானே வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து யூஸ் பண்ணுறேன். கரண்ட் பில்லெல்லாம் எனக்கு ஓரளவு நார்மலாக தான் வந்து வரும். ஸோ இதனால் ஒரு பெரிய இம்பேக்ட் வராது. ஸோ அதனால் மிடில் கிளாஸ் மக்கள் இந்த வண்டி பக்கம் திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், திரும்பவும் ஒரு நல்ல இடத்துக்கு ஹீரோ மோட்டார் கப் வராங்களான்னு. பெட்ரோல் ஸ்கூட்டரில் தவற விட்ட ஹீரோ மோட்டார் கப் இப்போது எலக்ட்ரிக் செக்மெண்ட்டில் அக்ரெசிவாக நுழைஞ்சு அந்த மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுவாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ நீங்களும் செக் பண்ணி பாருங்கள், அந்த மாடல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெள்ளைக்காரன்லாம் கூட்டு வந்து ஆட விட்டாங்க. ஸோ வெள்ளைக்காரனை காட்டிலும் அந்த நிறுவனத்தோட ஓனர் பார்த்தீங்கன்னா மாசாக இருந்தார். கூடவே ரெண்டு இந்திய ஆக்டரோட ஒரு ஆடும் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் காப் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ சீக்கிரமாக டிவியை ஹிட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஜூபிட்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அமிதாப் பச்சன் வந்து இந்த ஸ்கூட்டர் ஆடுக்கு வந்தாங்க. ஸோ அந்த ஆடு வச்செல்லாம் நல்லா பெரிய அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி ஜூபிட்டரை ஒரு நம்பர் 1 பொசிஷனுக்கு டிவிஎஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ ஹீரோ மோட்டார் காப் அந்த மாதிரி கம்பல்சரி கண்டிப்பாக வந்து தொடர்ந்து அவங்க ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய சேல்ஸ் சஸ்டெயின் ஆகும், தொடர்ந்து நம்பர் 1 பொசிஷனில் இருக்க முடியுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். அந்த மாதிரியான ஒரு ஆடை தான் ஹீரோ போட்டிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்கள். என்னடா இவ்வளோ தூரம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோமே நினைக்காதீங்க. ஸோ ஒரு கம்பெனியில் என்னென்ன நடக்குது, ஸோ இதன் மூலிமா என்னென்ன விளைவுகள் ஏற்படும், இதெல்லாம் பாசிட்டிவ் விஷயம், இதெல்லாம் நெகட்டிவ் விஷயம் அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இத்தனை தூரம் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ கோல் இந்தியாவோட ப்ரொடக்ஷன் ஜூன் மாதத்தில் 8.5% வந்து ட்ராப் ஆகிருக்கிறது தான் ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ இப்போ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து வாங்கக்கூடிய ஒரு இம்போர்ட்டை வந்து தடுக்கணும், டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு தான் முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் கோல் இந்தியாவால் ப்ரொடக்ஷன் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுட்டு இருக்கு. அடுத்தடுத்த மாதங்களில் இது தவிர்க்கப்படுமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபெடரல் பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட், ஒரு 6,000 கோடி பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபெடரல் பேங்க் இருக்கட்டும், ஒரு டைமில் ஃபெடரல் பேங்க் அண்ட் சிட்டி யூனியன் பேங்க் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ரேட்டு ₹120 அப்படிங்கிற ஒரு ரேட்டில் கன்சிடர் பண்ணுது. நான் வந்து ஒரு டைம் ஒரு முடிவெடுத்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபெடரல் பேங்க்கை தொடர்ந்து வந்து ஹோல்டு பண்ண போகிறேன், சிட்டி யூனியன் பேங்க்கை கழட்டி விட போகிறேன் அப்படின்னு வந்து சொன்னேன். நான் ஒரு அரௌண்ட் ஒரு 170 கிட்ட சிட்டி யூனியன் பேங்க்கை கழட்டி விட்டேன். பட் சிட்டி யூனியன் பேங்க் அங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ₹70 வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதுக்குன்னு ஃபெடரல் பேங்க் ஒரு ஏற்றத்தை கொடுக்கலையான்னு கேட்டால் ஃபெடரல் பேங்க்கும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை தான் வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ இப்போது வேல்யூவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது சிட்டி யூனியன் பேங்க்கோட ஃபெடரல் பேங்க் நல்லா இருக்குது. வேல்யூவேஷன் மட்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேராமீட்டர் கிடையாது. ஸோ அவங்களுடைய பிஸ்னஸ் சைஸும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி பார்க்கும்போது எனக்கு ஃபெடரல் பேங்க் ரொம்ப அட்ராக்டிவாக வந்து தெரிஞ்சுது. ஸோ அதனால் ஃபெடரல் பேங்க்கை தொடர்ந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன். பட் சிட்டி யூனியன் பேங்க்கு திரும்ப ஒரு பழைய உச்சத்தெல்லாம் தாண்டி போகுமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது. ஸோ இப்போது அது
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு உச்சத்த வந்து தொட்டுட்டு இருக்கு. ஸோ ஸ்க்ரீனர்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அரவுண்ட் ஒரு ரூ. 230 கிட்ட வந்து இது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதோட ஒரு நல்ல பீக் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது, 10 வருஷத்துல நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இந்த கோவிட் ஃபால் ஒரு நல்ல பீக்கா இருக்கு. இதே நம்ம மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம போட்டோம்னா, ஸோ கோவிட்க்கு முன்னாடி என்ன ஒரு லெவல் இருந்ததோ, ஒரு 244ங்கிறது தான் இதோட ஆல் டைம் ஹையா இருக்கு. ஸோ அத பிரேக் பண்ணிரும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் இருந்தாலும் ஸோ நம்ம ஒரு நல்ல விலையில வாங்குறோம். ஒரு கட்டத்துல வந்து நமக்கு அந்த இடத்துல ஓகே சரி இதுக்கு மேல நம்ம வைக்கிறது ஆபத்துன்னு தெரிஞ்சதுன்னா அங்கிருந்து நம்ம எக்ஸிட் ஆகுறோம். ஸோ அதைத்தான் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபெடரல் பேங்க் ஸ்டில் ஹோல்டு பண்றேன். ஃபெடரல் பேங்க் பிசினஸ் சைஸ் இது கூட கம்பேர் பண்ணும்போது இதை காட்டிலும் ஒரு 3 மடங்கு பெரிய பிசினஸ் சைஸ். ஸோ பிசினஸ் சைஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் வந்து சேஃப்டியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுதான் ஃபெடரல் பேங்க்கை நான் தொடர்ந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம் என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்னும் தொடர்ந்து நடக்குதுன்ட்டு. ஸோ இப்போதைக்கு வங்கி பங்குகள் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு. எல்லா பங்குகளும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு. நீங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நம்ம ஆஃப்டர்நூன் பார்த்தோம், ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு. பட் இங்க மட்டும் ஏறல, எல்லா பக்கமும் ஏறுது அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ ஓவராலா வந்து எல்லா பங்குகளையும் ஏத்திட்டு இருக்காங்க. ஆல்ரெடி லார்ஜ் கேப் பங்குகள் எல்லாம் ஒரு நல்ல உச்சத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ இன்னும் என்னென்ன ஏறாம இருக்கோ அது எல்லாத்தையும் ஏத்திட்டு இருக்காங்க. பட் இந்த வங்கி பங்குகள்ல ஒரு ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இப்போ ரீசெண்டா வந்த ஒரு டேட்டா மூலியமா தெரிய வருது. ஸோ இப்போ ஐஏஎஃப்எல் கிட்ட இருந்து ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ இதில் இந்த குவார்ட்டரில் Q1ல வங்கி பங்குகள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சில பேங்க்ஸோட டீட்டெயில் வந்து போட்டிருக்காங்க. இதில் யார் யாரோட பேட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷோ பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் HDFC பேங்க் பார்க்கும்போது இந்த இயர் ஆன் இயர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 6% வளர்ச்சியை வந்து ப்ராஃபிட்டில் காமிக்கும். குவார்டர் ஆன் குவார்ட்டரில் 2% நெகட்டிவ் வளர்ச்சியை காமிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே ஐசிஐசிஐ பார்க்கும்போது குவார்டர் ஆன் குவார்ட்டரில் 11% நெகட்டிவ் வளர்ச்சியை காமிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நம்ம ஆக்சிஸ் பேங்க் எடுத்து பார்க்கும்போது 15% நெகட்டிவ் வளர்ச்சியை காட்டும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கொட்டாக் மகேந்திரா பேங்க்ல பெரிய அளவுக்கு நெகட்டிவ் வளர்ச்சி இருக்க போறதில்ல, ஃபிளாட்டா வந்து இருக்க போகுது. ஒரு 2% மட்டும் நெகட்டிவ் growth இருக்க போகுது. இன்னொரு பக்கம் இண்டஸ்இண்ட் பேங்க் கண்ணா பின்னான்னு இத்தனை பிரச்சனையை வச்சுட்டு ஏறிட்டு இருக்கக்கூடிய நம்ம கண்ணு ஒரு 132% வரைக்கும் நெகட்டிவ் growth இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கு. ஸோ பார்ப்போம், மேபி இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படி பண்ணாங்கன்னா ஒரு பெரிய அழுத்தத்தை வந்து ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் மார்க்கெட் அதை எதையுமே செட்டப் பண்ணாமல் அது பாட்டுக்கு அதோட வழியில வந்து போயிட்டு இருக்கு. பட் ரிஸ்க் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னொரு சைடு இண்டஸ்இண்ட் பேங்க் இப்படி சொல்றாங்க. அடுத்தது ஆர்பிஎல் பேங்க், இவனும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெஷர்ல இருக்கக்கூடிய ஒரு பேங்க் தான். பட் இவங்களுடைய குவார்டர் ஆன் குவார்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸலண்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வந்து வச்சிருக்காங்க. ஸோ இன்னும் நடக்க போகுதுன்னு தெரியல. ஆர்பிஎல் பேங்க் எல்லாம் கிட்டத்தட்ட 150 ரூபா கிட்ட வந்து அங்கிருந்து ஒரு 100 ருபீஸ் வரைக்கான ஒரு ரெக்கவரை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. இத்தனைக்கும் கண்ணா பின்னான்னு பிரச்சனை இருக்கு. ஸோ இங்கேயும் ப்ரைஸ் டூ புக் பார்த்தீங்கன்னா ஒன்றுல தான் இருக்கு, அட்ராக்டிவா இருக்குன்னு தோணலாம். பட் இங்க ப்ரெஷர் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ இங்கே பார்க்கும்போது தெரியும் கிட்டத்தட்ட 150 ரூபா வரைக்கும் இந்த ஆர்பிஎல் பேங்க் வந்துட்டு, ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 260 ருபீஸ், ஒரு 100 ரூபா வரைக்கான ஒரு ஏற்றம், ஒரு ரெக்கவர் பார்த்தீங்கன்னா வெறும் 2-3 மாசத்துல வந்து ஆர்பிஎல் பேங்க்ல நடந்திருக்கு. ஸோ ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பாருங்க, எவ்வளோ புவரான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு சஸ்டைனபிள் இல்லாத ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய பேங்க்கு இப்படி ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அதனால என் கையில் இருக்கு, அது ஏறிடுச்சு, அதெல்லாம் குவாலிட்டியா, மின்னுவதெல்லாம் பொண்ணா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்களே வந்து கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ Q1ல நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வங்கிகளுக்கு கிரெடிட் growth வந்து கொஞ்சம் இந்த FY26ல கிரெடிட் growth ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும். அதே சமயத்தில் மார்ஜின் இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப தொடர்ந்து வந்து நம்ம கவனிக்கணும். ஸோ ரிசல்ட்டை பாருங்க. ஸோ முடியாத இடம், உங்களுக்கு ஒரு நல்ல இடம் வருது, இந்த பங்கு கீழே இறங்குச்சுன்னா எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னு தோணுற இடத்துல கண்ணை மூடிட்டு எக்ஸிட் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணலாங்கிறது என்னுடைய கருத்து. நான் அந்த மாதிரி சிலதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சவுத் இந்தியன் பேங்க் கூட ஷார்ட் டேர்முக்கு வாங்கினா கொடுத்தாச்சு. பட் அது இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஏறும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹோல் வங்கி பங்குகள் எல்லாமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி ரொம்ப முக்கியம் நான் நினைக்கக்கூடிய ஒரு ஆள். சேஃப்டி ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். அதனால எங்கே சேஃப்டி இருக்கும் அந்த சேஃப்டி பக்கம் மட்டும்தான் நான் இருப்பேனே தவிர, சேஃப்டி இல்லாத இடத்துல கீழே இறங்குனா என்னால் தாங்க முடியாது, ஒரு தெளிவான ஒரு பார்வை இல்லாத இடத்துல டெஃபினட்டாக நான் இருக்க மாட்டேங்கிறத இந்த இடத்துல உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு லென்த்தான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது. நான் பாட்டுக்கு கசகசன்னு பேசிகிட்டு இருக்கேன். பட் அத்தனை இந்த டீட்டெயில் எல்லாம் வெளியே இவ்வளோ தூரத்துக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. எளிய மக்களுக்கும் புரியும் வகையில். ஸோ என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு ஆட்டோ செக்டர் பங்குகளை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பேங்கிங் பங்குகளை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.